யாழ்ப்பாணம் உருமுராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் விளங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கியிருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் கூறுகையில், உரும்புராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றிற்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன். அதனை எடுத்து அந்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்தேன். அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று கடந்த 24ஆம் தேதி வழங்கினேன். இதனையடுத்து 2 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என்று கேட்டபோது அவர்கள் இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று கூறினர். மீண்டும் 2 நாட்கள் கழித்து குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று அது தொடர்பில் கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என்று பதில் வழங்கினர். இதனையடுத்து குறித்த பொருளை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என்று கேட்டேன். இதன்போது வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர். எனது கதறலை கேட்டு வீதியால் சென்ற சிலர் என் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர். இந்த சம்பவத்தில் முகத்திலும் உடலிலும் அடிக்காயங்களுக்குள்ளாகிய நான் கோப்பாய் போலீசாருக்கு இச்சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு சென்றேன். வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன். என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த நிலையில் போலீஸ் நிலையம் வந்து சட்டத்திரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என்று கூறியதாக தெரிவித்த அவர், எனக்கு நியாயம் வேண்டும், என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லையெனில் உயிர் மாய்ப்பேன் என்று அவர் கூறியுள்ளார்.